இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்புமுனை. ஒரு நாட்டின் சாதாரண அரசு ஊழியர் 30 வருடம் சேவை செய்தால்தான் பென்ஷன். ஆனால் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்கள் 5 வருடம் போதும், வாழ்நாள் முழுவதும் பென்ஷன். இந்த சலுகை எப்போது ஆரம்பமானது? யார் கொண்டு வந்தது? தற்போது இருக்கும் அரசாங்கம் ஏன் அதை நிறுத்த நினைக்கின்றது? உச்சநீதிமன்றம் நேற்று வழங்கிய தீர்ப்பு என்ன? இது தொடர்பான சகல விடயங்களையும் தொகுக்கின்றது இந்த வீடியோ. 1977 ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தன தலைமையிலான அரசு இந்த ஆண்டில்தான் பார்லிமெண்டரி பென்ஷன் ஆக்ட் நம்பர் 1 of 1977 என்ற சட்டம் கொண்டுவரப்படுகின்றது. இந்த சட்டத்தின் மூலம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நான் கன்ட்ரிபியூட்டரி பென்ஷன், அதாவது சம்பளத்தில் ₹1 கூட செலுத்தாமல் அரசு பென்ஷன் அனுபவிப்பது. நாட்டுக்காக சேவை செய்பவர்களுக்கு பாதுகாப்பான ஓய்வு வாழ்க்கை கொடுப்பதுதான் அன்றைய அரசாங்கத்தின் நோக்கமாக இருந்தது. ஒரு எம்பிக்கு மாத சம்பளம் மட்டுமல்லாது பல தரப்பட்ட சலுகைகள் வழங்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் மாத சம்பளம் சுமார் ₹54,000. இது தவிர ஆபீஸ் அலவன்ஸ், ஃபியூவல் அலவன்ஸ், டெலிபோன் அலவன்ஸ், போஸ்டல் அலவன்ஸ், சிட்டிங் அலவன்ஸ், கமிட்டி அலவன்ஸ் இவை எல்லாம் சேர்த்து ஒரு எம்பிக்கு மாதம் 2 முதல் 3 லட்சம் வரை அரசு செலவிடுகின்றது. சிட்டிங் அலவன்ஸ் ₹2,500. ஒரு நாள் பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டால் அல்லது கமிட்டி மீட்டிங்கில் பங்கேற்றால் அந்த ஒரு அமர்வுக்கு ₹2,500 கொடுக்கப்படும். ஒரு நாள் பாராளுமன்ற சீட்டில் அமர்ந்தால் ₹2,500. ஒரு நாள் பார்லிமெண்ட் சீட் மற்றும் கமிட்டி மீட்டிங்கில் கலந்து கொண்டால் ₹2,500 பிளஸ் ₹2,500 மொத்தமாக ₹5,000 கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. ஆபீஸ் அலவன்ஸ் ₹1 லட்சம் மாதம். டெலிபோன் அலவன்ஸ் ₹50,000. இது தவிர ஃபியூவல் அலவன்ஸ் எத்தனை கிலோமீட்டர் தூரம் என்ற அடிப்படையில் வழங்கப்படுகின்றது. போஸ்டல் ஃபெசிலிட்டி ₹3,50,000 ஒரு வருடத்திற்கு. இதை தாண்டி டிரைவர் அலவன்ஸ் அல்லது என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் என்ற வகையில் சலுகைகளை அனுபவித்துக் கொண்டு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரதிநிதிகளாக இதுவரை செயற்படுகின்றார்கள். ஆனால் இதைவிட பெரிய விஷயம் பென்ஷன். ஒரு எம்பிக்கு 5 வருடம் பாராளுமன்றத்தில் இருந்தால் பென்ஷன் வழங்கப்படும். 10 வருடம் இருந்தால் அதிக பென்ஷன் வழங்கப்படும். இது மட்டுமல்ல, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மரணம் அடைந்தால் அந்த பென்ஷன் அவரது மனைவிக்கும் சில சந்தர்ப்பங்களில் அவரது பிள்ளைகளுக்கும் என இலங்கை சட்டத்தில் உள்ளது. இந்த நிலையில்தான் அநேக எம்பிக்கள் பல மேடைகளில் மக்களுக்காக மிக கஷ்டப்பட்டு சேவை செய்வதாக ஆக்ரோஷமாக பேசுவதுண்டு. ஒரு நாட்டில் பொருளாதார நெருக்கடி இருக்கும் போது இப்படியான ஒரு சலுகை மக்கள் பிரதிநிதிகளுக்கு அவசியமா என்ற கேள்வி தற்போது எழுகின்றது. 2022க்கு பின்னர் இலங்கை கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருந்தது. மக்கள் வரி செலுத்துகின்றார்கள், சலுகைகள் குறைக்கப்படுகின்றது, பென்ஷன்கள் தாமதமாகின்றது. இந்த சூழ்நிலையில் என்பிபி அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கின்றது. அதுதான் எம்பிக்களுக்கு பென்ஷன் நிறுத்தப்படும் என்ற தொலைநோக்கு திட்டம். 2025 முதல் 2026 வரையான காலப்பகுதியில் பார்லிமெண்டரி பென்ஷன் ரீபல் பில் பாராளுமன்றத்தில் அறிமுகமாகின்றது. இது செலவு குறைக்கும், மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க உதவும் என அரசாங்கம் நம்பிக்கை கொள்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் எதிர்க்கட்சி தரப்பினர்கள் தங்களுடைய குரலை உயர்த்துகின்றார்கள். இது அரசியல் நாடகம், சட்டப்படி கிடைத்த உரிமைகளை பின்வாங்க முடியாது என்றவாறு குறிப்பிடுகின்றார்கள். மற்றவர்கள் நாங்கள் தொழிலை விட்டுத்தான் அரசியலுக்கு வந்தோம் என குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக கரு ஜாசூரிய, முன்னாள் ஸ்பீக்கர் ஆஃப் பார்லிமெண்ட் மற்றும் அலியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்லிமெண்டரி ஆஃப் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான முன்னாள் எம்பிக்கள் அமைப்பு எம்பிக்களுடைய பென்ஷன் ஸ்கீம் ரத்து செய்வதை எதிர்த்து தனது கருத்துக்களை பிரசிடென்ட் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் மூலம், அதாவது எழுத்து வடிவில் வெளிப்படுத்தினார். அவர் கூறிய முக்கியமான விஷயம், அந்த கடிதத்தில் உள்ளடக்கப்பட்ட விஷயம், பல முன்னாள் எம்பிக்கள் சிலரும் தங்களது பென்ஷன்களை சமூக சேவைக்காக பயன்படுத்தி வருகின்றார்கள் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர்களில் முன்னாள் அரசு ஊழியர்கள் சிலர் இளம் வயதில் அரசியலில் ஈடுபட்டு தேர்தலில் போட்டியிடுவதற்காக பொது சேவையிலிருந்து ராஜினாமா செய்ததால் இன்று வரை ஓய்வூதியம் பெறாமல் உள்ளனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதியம் பெற முடியாமல் தவிக்கின்றனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதியம் பெற முடியாமல் தவித்தால் அந்த உறுப்பினர்களுக்கு பெரும் சிரமத்தை சந்திக்க நேரிடும்.
தற்போதைய நாடாளுமன்றத்தில் இதுபோன்ற பல உறுப்பினர்கள் எதிர்காலத்தில் இதே போன்ற நிலைமையை அடைவார்கள் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது பின்வாங்க முடியாது, இதனை நீக்க வேண்டாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதை தாண்டி ராஜித சேனாரத்ன, திஸ்ஸாத்தநாயக்க, விஜித அபேவர்தன மற்றும் கயந்த குணத்திலக்க போன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் ஃபோமல் எம்பிஸ்களுக்கு பென்ஷன் தேவை என வலியுறுத்தி செய்திகளும் வெளியிட்டிருந்தார்கள். இந்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஒரே ஒரு கேள்விதான், இந்த சட்டம் அரசியலமைப்புக்கு எதிரானதா? 2026 ஜனவரி மாதம் உச்சநீதிமன்றத்தில் பார்லிமெண்டரி பென்ஷன் ரீபில் பில் எதிராக 2 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெட்டிஷன்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. முதல் மனு முன்னாள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பிரேமஸ்ரீ மற்றது நவரத்ன பண்டா, நிஷாந்த டீபல் குணர்சேகர, சமன் ஸ்ரீ ஹேரத் இவர்கள் 2004 முதல் 2010 வரையிலான காலப்பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள். இரண்டாவது மனுவை தாக்கல் செய்தவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் PSO உபாலி. 88 முதல் 2004 வரை பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள். உபாலி சரத் அமரஸ்ரீ 88 முதல் 2000 வரை பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள். இவர்களால் இரண்டாவது மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வாறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதன் நோக்கம், இந்த பார்லிமெண்டரி பென்ஷன் ரீபில் பில் சட்டம் அரசியலமைப்புக்கு முரணாக இருக்கலாம் என்பதாக அமைந்திருந்தது. அவ்வாறு சில பின்வாழ்வு நன்மைகளை இழக்கும் உரிமைகள் குறித்து கான்ஸ்டிடியூஷன் சேஃப்கார்ட் தேவை என மனுக்கள் கூறுகின்றது. இந்த நிலையில்தான் 2026 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் அரசியலமைப்புக்கு முரணானது அல்ல, சாதாரண பெரும்பான்மையால் நிறைவேற்றலாம் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த சட்டம் கொண்டுவரப்படுவதால் பல நன்மைகள் நாட்டிற்கு இருக்கிறது. அரசின் செலவு குறையும். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக செலவிடப்படுகின்ற இத்தனை தொகை பணமும் நாட்டின் பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி என பல தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும். அரசியல் சலுகைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஆனால் முன்னாள் எம்பிக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும். எதிர்காலத்தில் நல்ல நிபுணர்கள் அரசியலுக்கு வர தயங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பென்ஷன் வழங்கப்படுவது சலுகையா அல்லது சேவைக்கான பரிசா அல்லது திருத்தப்பட வேண்டிய தவறா? பாராளுமன்ற உறுப்பினர்களின் பென்ஷன் நிறுத்தப்பட வேண்டுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற அன்டோல்ட் பொலிட்டிக்கல் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.